ஹாய்ங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நேற்று நைட்டே ஹஸ்பண்ட் சொல்லிட்டாங்க, நாளைக்கு காலையில் ஒரு முக்கியமான இடத்துக்கு போக வேண்டியது இருக்குது. எல்லாரும் 8:30க்கெலாம் கிளம்பி கரெக்டாக ரெடியாக வெளியில் நிற்கணும். நிற்கலைன்னா பிச்சு போடுவேன் மிச்சரா ஸ்கூல்களா அப்படின்ட்டாரு. நானும் காலையில் எழுந்திரிச்சு அவசரமாக கிளம்பி சாப்பிட்டும் சாப்பிடாம வெளியில் வந்தேன். ஒரு அவிச்ச முட்டையை சாப்பிட்டேன்னா பாதி அவிச்ச முட்டை தொண்டுக்குள்ளே நிற்கிற மாதிரி இருந்தது. தண்ணி குடித்த உடனே தான் உள்ளேயே போச்சு. அப்படி எங்கே அவசரமாக கிளம்பணும்னு பார்த்தீங்கன்னா, புரூனை நாட்டில் இருக்கிற இந்தியன் எம்பசிக்கு தான் முகிலோட பாஸ்போர்ட்டை வந்து ரினிவல் பண்ணுறதுக்காக போயிருந்தோம். நாங்கள் வந்ததே இல்லை, இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைமாக வந்து போனேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. சுற்றி பூக்களாக வச்சுருந்தாங்களா, ரொம்ப நல்லா இருந்தது. சரி நம்ம வந்ததுக்கு ஒரு வீடியோ ஃபோட்டோவாவது எடுக்கணும் இல்லையா? அப்படியே பக்கத்தில் ஒரு மால் இருந்தது, அங்கே போனோம். எதுக்காகனா இந்த வெயிட் மிஷின் வாங்குறதுக்காக தான். ஆல்ரெடி ஒன்று வச்சுருந்தோம், அது ரிப்பேர் ஆகிடுச்சின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அதை சரி பண்ணலான்னு பார்த்தோம், அதை சரி பண்ண முடியலை. சரி புதுசே வாங்கிடலான்னு சொல்லிட்டு அப்படியே ஒன்று வாங்கியாச்சு. இன்றைக்கி வந்து புரூனை நாட்டில் லோக்கல் ஹாலிடேங்க. நேற்று வந்து நேஷ்னல் டே, அதுக்காக சேர்த்து இன்றைக்கி லீவு தான். வெயிட் மிஷின் வாங்கிட்டு போகிற வழியில் ஃப்ரெண்டு ஒரு சிஸ்டர் வீடு இருந்தது. அப்படியே அவங்க வீட்டுக்கு போயிட்டு அப்படியே அவங்களே கூட்டிகிட்டு அப்படியே நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. ஏன்னா இன்றைக்கி வந்து லீவுன்றனால பசங்களும் வீட்டில் தானே இருப்பாங்க, அவங்களே அப்படியே கூட்டிகிட்டு வந்தால் நல்லா விளையாண்டுக்குருவாங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் லஞ்ச் வந்து எல்லாருக்குமே சேர்த்து தான் வந்து சமைச்சோம். நானும் சிஸ்டரும் சேர்ந்து தான் சமைச்சோம். என்ன சாப்பாடு செஞ்சோன்னா சோறு, சிக்கன் குழம்பு, சிக்கன் ஃப்ரை, முட்டை, ரசம் இதெல்லாம் வச்சு சூப்பராக வந்து இன்றைக்கி சாப்பிட்டோம். தனியாக வீட்டில் இருந்து சமைச்சு சாப்பிட்றதுக்கும் ஒரு 4 பேர் நம்ம வீட்டுக்கு வந்து அப்படியே கலகலன்னு எல்லோரும் சேர்ந்து சமைச்சு சாப்பிட்றது ஒரு சந்தோஷமாக இருந்தது உண்மையாகவே. இந்த மாதிரி எப்போயாச்சும் நம்ம ஃப்ரெண்ட்ஸுகளை கூப்பிட்டு அவங்க வீட்டுக்கு போகிறது, அவங்க நம்ம வீட்டுக்கு வர்றது கொஞ்சம் நல்லா மைண்ட் ரிலாக்ஸாகவும் இருந்தது. இன்றைக்கி ரொம்ப சூப்பராக போச்சு. இன்றைக்கி சமைச்சதும் கொஞ்சம் நல்லா சூப்பராக வந்துச்சுன்னு நினைக்கிறேன். நல்லா சிக்கன் குழம்பு வச்சாச்சு. சோறு வந்து இன்றைக்கி பொன்னி அரிசி தான் வந்து வச்சுருந்தேன். மட்டை அரிசி காலி ஆகிடுச்சு, அதனால் பொன்னி அரிசியே பொங்கி வடித்து நல்லா சாப்பிட்டு சூப்பராக இந்த டேயை வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு.